குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் இரவு 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 4:40 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:09 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று பிற்பகல் 12:16 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 3:46 வரை பவம், பின்பு மாலை 4:40 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:09 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் சதயம். சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்ப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை அரியக்குடி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம். இரவு யானை வாகனத்தில் பவனி வரும் காட்சி. மாயவரம் ஸ்ரீ மாயூரநாதர் குதிரை வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு சிவபெருமானை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் பிரதோஷ தினம். சகல தோஷங்களையும் போக்கக்கூடியது பிரதோஷ நாள். ஆகவே ஒருவருடைய ஜாதகத்தில் என்னென்ன விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி, பிரதோஷ தினத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்தால் மும்மூர்த்திகளுடைய அருளாசி கிடைக்கும். ஆக்கல், காத்தல், அழித்தல், முப்பெரும் தேவியருடைய அனுகிரகம் கிடைக்கும். இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு உகந்த அபிஷேக வகைகளை செய்து இறையருளை பெறுங்கள். அதே போல நந்தியம் பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திலும் உங்களுடைய கைங்கரியம் இருக்கட்டும். தேங்காய்பால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், சந்தனத்தால் அபிஷேகம், பசும்பால், பசும் தயிர் கொண்டு அபிஷேகம், கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம். இப்படி செய்வதால் சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். திங்கட்கிழமை தினத்தில் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு உரிய அபிஷேக வகைகளை செய்து இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அந்த சந்திர பகவானே சிவபெருமானுடைய சிரசில் அலங்கரிக்கக்கூடிய கிரீடமாகவே இருப்பார். ஆக திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை தவற விடாதீர்கள். அந்த நேரத்தில் சிவ மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை ஆத்மார்த்தமாக 4:30 முதல் 6 மணி வரையில் யாரிடத்திலும் பேசாமல் மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலையில் அமர்ந்து வயநமசி மசிவயன யனம சிவ சிவய நம நம சிவய அல்லது ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்று இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மிக விசேஷம். பிரதோஷ வேளையில் ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டே வாருங்கள். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரத்துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். இவற்றை 108 முறை உச்சரித்து வர சகல பாவங்கள் தீர, முன்னோர் சாபங்கள் தீர, பாசி பருப்பு கொண்டு
அவற்றை பாயசம் செய்து இறைவனுக்கு படைத்து அவற்றை வரக்கூடிய சிவ பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் பாசி பருப்பு, அதாவது பயத்தம்பருப்பு கொண்டு பாயசம் செய்து அதனை இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள். அது மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதுவும் இந்த நாளில் செய்யும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல பாவங்கள், தோஷங்கள் நீக்கம், கர்ம வினைகள் குறையும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். சிவபெருமானுக்கு எப்படி நாம் வழிபாடு செய்கிறோமோ அதே போலத்தான் பிரதோஷ நேரத்திலும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது மிகவும் விசேஷம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். தூப தீப ஆராதனை செய்து வழிபட்டால் சர்வ ரோகமும் நிவாரணமாகும். சர்வ கடன்கள், அதாவது ருணம் என்று சொல்லக்கூடிய கடன் நீங்கும். ருண விமோக்ஷனம் எனும் பதிகத்தை இந்த நேரத்தில் யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே சித்திக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சாலை அமைப்பதற்கு உகந்த நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள், நோய்க்கு மருந்துண்ண சிறந்த நாள், சித்திரம் வரைய உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:49 முதல் 5:33 வரையில் மேஷ லக்னம், காலை 5:34 முதல் 7:40 வரையில் ரிஷப லக்னம், 7:41 முதல் 9:51 வரையில் மிதுன லக்னம், 9:52 முதல் மதியம் 12 மணி வரை கடக லக்னம், 12:1 முதல் 2:02 வரையில் சிம்ம லக்னம், 2:03 முதல் 4:02 வரையில் கன்னி லக்னம், 4:03 முதல் 6:07 வரை துலாம் லக்னம், மாலை 6:08 முதல் இரவு 8:19 வரையில் விருச்சக லக்னம், 8:20 முதல் 10:26 வரையில் தனுசு லக்னம், 10:27 முதல் 12:21 வரையில் மகர லக்னம், காலை 12:22 முதல் 2:04 வரையில் கும்ப லக்னம், 2:05 முதல் காலை 3:45 வரையில் மீன் லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு மன நிம்மதி, எண்ணத்தில் தெளிவு, உடல் ஆரோக்கியம், தாயினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த ஸ்லோகத்தை, காயத்ரி மந்திரத்தை 27 முறை நீங்கள் பாராயணம் செய்தால் நல்லது. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து பலன் பெறுங்கள், மன நிம்மதி கிடைக்கும். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன்
திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே புதன் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்ப பாவகத்தில் ரிஷப ராசியினுடைய அதிபதியான சுக்கிர பகவான், அவரே ஆட்சிநாதன், ராசிநாதனே சஞ்சாரம் செய்கிறார் 2ஆம் வீட்டில். அவரோடு குரு பகவானும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, பணம் சார்ந்த நிலையில் சுக்கிர பகவானும் குரு பகவானுமே பகை கிரகங்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களோடு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். எடுத்த காரியத்தை மிக திருப்திகரமாக முடிப்பீர்கள். சாதகம் நிறைந்த நாளாகவே அமையும். தீர்ப்புகளில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்கு தொடர்பாக இருந்த சங்கடங்கள் மறையும். நீதிமன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். மன நிம்மதி வேண்டி வழிபாடு செய்வது விசேஷம். ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், உள்ளத்தில் அழகு உண்டாகும். தேவைக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய எண்ணத்தை செயல்படுத்துவீர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல உங்களுடைய வாழ்க்கை அழகாக மனோகாரகனான சந்திர பகவானை வணங்கினாலே போதும். தொழில் தொடர்பாக இருந்த சங்கடங்கள் மறையும். கூட்டாளிகளிடத்தில் இருந்த பிரச்சனைகள் சிறிய அளவில் நீங்கும். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவானும், 7ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய நகர்வானது இருக்கிறது. 6ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், விரயஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தேவையற்ற விஷயங்களை பேசாமல் இருங்கள். எது முக்கியமானதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. வியாபாரத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள், கடந்த கால சங்கடங்கள், பணம் தொடர்பாக இருந்த நெருக்கடிகள் நீங்கும். வேலை நிமித்தமாக உங்களுக்கு புதியதொரு எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அதிக விலை கொடுத்து சில பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். மனதில் நிம்மதி உண்டாக்கும். அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யங்களை பெறுவீர்கள். நல்லதொரு சாந்தம், அமைதி, ஆனந்தம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான வேலைகள் செய்தால் நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு, ஸ்ரீ சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பிரதோஷ தினம் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு சகலவிதமான தோஷங்கள் நீங்கும். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வேலைகள் இந்த நாள் உங்களுக்கு ஏற்புடையதாகவே அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். சாதகம் நிறைந்ததாக அமையலாம். எடுத்த காரியங்களை திறமையாக முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். வாக்குஸ்தானத்தில் கவனமாகவும் இருப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். வியாபாரத்தில் அனுகூலமான நிலை உண்டாகும். பழைய பிரச்சனைகளை பற்றி பேசவும் வேண்டாம், சிந்திக்கவும் வேண்டாம். குழப்ப நிலைகளில் இருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவானோடும் சூரிய பகவானோடு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மன நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்டம் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். சுதந்திர தன்மையாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை போற்றி, ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். செயல்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிநாதனான சுக்கிர பகவான் இந்த நாளிலிருந்து உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அதிலும் குரு பகவானோடு சூரிய பகவானோடு. நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். பழகியவர்களிடத்தில் பகைமை பாராட்ட வேண்டாம். கொடுத்த கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சில நேரம் கை கொடுக்கும். அதையும் தாண்டி கலை உணர்வு தொடர்பான ஆற்றல் நிறைந்ததாகவே இருக்கும். பிடிக்கக்கூடிய விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். புதுவிதமான எண்ணங்கள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். லட்சியத்தோடு செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை என்பது அதிகம் வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்கள் சற்று வித்தியாசமாக கூட இருக்கலாம். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பெருமை நிறைந்த நாளாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வள்ளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அனுபவங்கள் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை முடிப்பதில் நாட்டம் இருக்கும். அரசு தொடர்பான வேலைகளில் நெருக்கங்கள் உண்டாக்கலாம். நல்லதொரு சிந்தனை இருக்கும். அறிவு வெளிப்படும். மேன்மையாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவியை வழிபட நன்மைகள் ஏற்படும். திங்கட்கிழமை தினம் அம்பாள் வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. அம்பிகையை வேண்டி எல்லோருக்கும் நீர்மோர் தானம் கொடுக்கலாம், பானகம் கொடுக்கலாம். அதே போல இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் தானம் செய்வது விசேஷம். மாற்றங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். நன்மைகள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாக்கும். உணர்வு பூர்வமாக செயல்படுவீர்கள். மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. நெருக்கடியான நாளாகவே அமையும். அதிர்ஷ்டம் இருக்கும். பெருமைக்குரியதாக காணப்படலாம். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாக நடக்கலாம். அது மட்டுமல்ல, எந்த ஒரு செயல்களிலும் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். ராசியினுடைய அமைப்பு படி 12வது வீடு விரயஸ்தானத்தில் அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில்
சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வேறு இடங்களுக்கு மாறி போகலாம் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தினுடைய தன்மைகளை மாற்றி அமைக்க, புதுமையை உண்டாக்க முற்படுவீர்கள். உடன் இருக்கக்கூடிய நபர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களின் மூலம் ஆலோசனைகள் சில மாற்றத்தை ஏற்படுத்தும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். பெற்றோருடைய நடவடிக்கைகள் தொடர்பாகத்தான் பலன்கள் கிடைக்கும். வேலையில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். சுரங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் ஏற்படும். மேன்மை நிறைந்த நாளாகவே இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாகவே நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் அதிகரிக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களே. வேற இடங்களுக்கு போக வேண்டிய எண்ணங்கள் ஏற்படலாம். பிறருடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். நல்லதொரு முன்னேற்றத்தோடு சில மாற்றங்களும் நிகழும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ரிப்பீட். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, தாயினுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாகவே இருக்க வேண்டும். செய்யக்கூடிய வேலைகளினுடைய சூழ்நிலைகளை பொறுத்து உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வளர்ச்சி அதிகரிக்கும், அபிவிருத்தி உண்டாகும், செயல்களில் அனுகூலம் ஏற்படும், சாதகமான சூழல் அமையும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசிநாதன் சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு முடிவுகள் எடுக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து நல்ல சூழ்நிலைகள் அமையும். பிறருக்கான தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். வெளி இடங்களுக்கு குழந்தைகளோடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். தொலைதூர பயணங்கள் ஒன்றை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ராசியினுடைய லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சுகஸ்தானத்தில் சந்திர பகவான். ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் மேஷ ராசியில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை தினம் என்பதால் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீரும். அதிலும் பிரதோஷ தினமாக வருவதால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்க நவ கிரக வழிபாடு செய்வதோடு ஸ்ரீ சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்தாலே போதுமானது. புதியதொரு தன்னம்பிக்கை ஏற்படும். சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். புதியதொரு விஷயங்களை, நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் நல்லதொரு சூழ்நிலைகள் இருக்கும்.
மதிப்பு மரியாதை உயரும். உங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருவே நமக, ஓம் ஸ்ரீ குருவே துணை, அல்லது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று குரு பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். பழைய பிரச்சனைகள் தீரும். சொத்துக்களில் இருந்த சங்கடங்கள் மறையும். பூர்வ புண்ணிய பலனை பெறுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. இயலாதவர்களுக்கு இந்த நாள் தான தர்மங்கள் செய்து வாருங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களே, திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக இருப்பது பிரதோஷ தினமாகவும் இருக்கிறது. ஆகவே மாலை நேரத்திலோ அல்லது உங்களால் முடிந்தால் காலை நேரத்திலோ சிற்றுண்டியை யாராவது ஒருவருக்காவது தானம் கொடுக்கலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ராசி அமைப்பின்படி கிரக ரீதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கும். சிவபெருமானை நீங்கள் பற்றி கொண்டாலே சனி பகவானுடைய தாக்கங்கள் விலக்கும். ஆகவே இந்த நாள் கருத்து வேறுபாடுகள் மறையும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற உத்வேகத்தோடு இருப்பீர்கள். குடும்ப உறவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார், மேஷ ராசியில். ஆகவே மிதுன ராசி ரிப்பீட். ஆகவே புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். புகழ் நிறைந்த நாளாக இருக்கும். செயல்களில் வெற்றியும் பெறுவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். சோதனைகளை தாண்டி சாதனைகள் புரிவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு பெற வாய்ப்புகள் கிட்டும். வருமான உயர்வு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். ராசிநாதனான சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். இதுவரையில் 9ஆம் வீட்டில் இருந்த சுக்கிர பகவான் இந்த நாளில் இருந்து 10ஆம் வீடான தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விரையாதிபதி 4ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறார். வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற விஷயங்களில் கவனமாகவே இருப்பீர்கள். பழைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சகோதர வகையில் இருந்த சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். இழுபறியாக இருந்த பண வரவு கைக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சிகரமாக, உற்சாகமாக, ஆனந்தமாக இருப்பீர்கள். மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். வியாபாரத்தில் மேன்மையான ஒரு சூழல் ஏற்படும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். தெரியாத நபர்களிடத்தில் கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அனுபவத்தை கொண்டு மென்மேலும் உயர பல நிலைகளில் பாடுபடுவீர்கள். குடும்ப நபர்களிடையே ஆதரவு கிடைக்கும். தம்பதியர்கள் இருவருமே கருத்து ஒற்றுமை இருக்கும். மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். அந்யுன்யம் இருக்கும். நெருக்கம் உண்டாகும். மன நிலையில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி பெருமை மிகுந்ததாகவே இருக்கும்.
கல்வி வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே அமையும். பிரதோஷ தினமாக இருப்பதால் இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனையும் நந்தியம் பெருமானையும் ஆத்மார்த்தமாக மனதார வணங்கி வந்தாலே போதும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். அந்தந்த நிலைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ கேத்து பகவானுடைய அமைப்பு உண்டு. கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பேச்சுக்களின் மூலமாக தெளிவு பிறக்க வாய்ப்புகள் உண்டு. அடிப்படை கல்வி என்பது 2ஆம் வீடு. ஆகவே மாணவர்கள், படிக்கக்கூடியவர்கள், முதல் வகுப்பை தொடங்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு சிந்தனை இருக்கும். அறிமுகம் ஏற்படும். படிக்க வேண்டும் என்கிற ஆர்வமாக இருப்பீர்கள். சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு மறைக்கலாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியதொரு ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். பொன் பொருட்கள் மீதான கவனம் இருக்கும். புதியதொரு விஷயங்களில் நாட்டம் ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். தாமதங்கள் நீங்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவானோடு இணைந்து அவரோடு குரு பகவானும் சஞ்சரிக்கிறார். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அபிவிருத்தி ஏற்படும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் மேன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தம்பதிகளிடையே ஒற்றுமை இருக்கும். அபிவிருத்திக்கான செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது பிரதோஷ தினம். சிவபெருமானை வணங்குவதற்கு உகந்த நாள். அது மட்டுமல்ல, சோமவாரம் திங்கட்கிழமையில் வருவதால் மாலை நேரத்தில் 5 மணிக்கு மேல் பால் அபிஷேகம், பசும் தயிரால் கொண்டு அபிஷேகம், கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம், தேங்காய் பால் அபிஷேகம், வெண்மை நிறத்தாலான பொருட்களை கொண்டு அபிஷேகம், சர்க்கரையினால் அபிஷேகம் செய்வது விசேஷம். ஆகவே கன்னிராசி அன்பர்களை பிரதோஷ தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். ராசியிலேயே கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். வாக்குஸ்தானம் தொடர்பான விஷயங்களில் புரிதல் என்பது தேவை. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். தேவையான விஷயங்களுக்கே பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். எதிர்பாராத வகையில் சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவை பெற பிறருடைய உள்ளங்களை புரிந்து கொள்ளுங்கள். கமிஷன் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். முதலீடு செய்வதாக இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உதவி செய்யுங்கள். பங்குச்சந்தை தொடர்பான திட்டங்களில் செயல்படுவீர்கள். சந்தேக உணர்வுகளை குறைத்துக் கொள்ளலாம். மனம் சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு
சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த நெருக்கடிகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். சிக்கனமாக இருக்கக்கூடிய இடத்தில் சிக்கனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் குறைவாகவே கிடைக்கும். பிறருடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதையும் பிறருடைய செயல்களுக்கான சூழ்நிலைகளை பற்றி கொள்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபாடு செய்வதே நல்லது. திங்கட்கிழமை தினம் அம்மனுக்குரிய நாள், அதுவும் சந்திர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக இருப்பதாலும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கொண்டான நாளாக இருப்பதால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மனோகாரகன் சந்திர பகவானை வழிபாடு செய்வது மிக நல்லது. இயலாதவர்களுக்கு நீர் மோர் கொடுப்பது, தயிர் சாதம் தானம் செய்வது விசேஷம். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆகவே குழப்பமாகத்தான் இருப்பீர்கள். எந்த காரியம் எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. சூழ்நிலைகளை அறிந்து முடிவெடுங்கள். எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு செய்வதே அவசியம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களே, திட்டமிட்டு செயல்படுங்கள். எதை ஒன்றையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. சந்தேக உணர்வுகள் குறைத்துக் கொள்வது அவசியம். பங்கு சந்தைகளில் பண முதலீடு சார்ந்த விஷயங்களில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாடு மற்றும் நவகிரக வழிபாடு செய்தால் நன்மைகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லோரையும் நீங்கள் அனுசரித்து செல்வீர்கள். ராசியிலேயே சந்திர பகவானுடைய பிரவேசம் அமைகிறது. 12வது வீடு விரயஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 5ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறார். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் வண்டி வாகனத்தில் கவனமாகவே இருங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்காக வெளியே செல்லாமல் இருப்பதே நல்லது. மன அமைதி வேண்டி வழிபட வேண்டும். துலாம் ராசி அன்பர்கள், எதையும் நேர்மையாக நியாயமாக செய்ய முற்படுவீர்கள். சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரிப்பதால் ஒருவிதமான உடலில் சோர்வுகள் ஏற்படலாம். மன அமைப்பு சீராக இருக்க இறை தியானம் செய்வது நல்லது. சந்திர பகவானுடைய காயத்ரி ஸ்லோகத்தை 27 முறை உச்சரித்தால் போதும். மன சங்கடங்கள் அகலும். பேச்சுக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். வெளியூர் தொடர்பான வேலைகள் கைகூடி வரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் உயர்வினை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிட்டும். வெளி உணவுகளை சாப்பிடாமல் இருப்பதே நல்லது. ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை முழுமையாக அறிந்து தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். மன அமைதி நிறைந்த நாளாக அமையும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதே நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சுய தொழில் செய்பவர்கள் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து முதலீடு செய்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம்
பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் அரவணைத்து செல்வது நல்லது. கூடுமான வரையில் பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். ஆலோசனைகளை பெற்று செய்தால் நன்மைகள் ஏற்படும். மனச்சோர்வுகள் நீங்க தியான பயிற்சி, யோகாசன பயிற்சிகள், சில முத்திரைகள், ஆசனங்கள் செய்வது நல்லது. பொறுமை, நிதானமான பேச்சு தேவை. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று துர்கை அம்மனை போற்றி வழிபட சகல நன்மைகள் கிடைக்கும். தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம் உண்டாகும். பேச்சுக்களில் ஒருவிதமான ஆதாயம் ஏற்படும். மனதில் தைரியம் பிறக்கும். சக்தி அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகள் கை கொடுக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட அறிவு, கீர்த்தி, புகழ், அனுபவங்கள் உண்டாகும். பெரியவர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கும். குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆகவே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி நிறைந்த நாள். வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அலுவலக வேலைகளில் திட்டமிட்டு செய்வது விசேஷம். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். எதிலும் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படலாம். கவனமாக உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் வேகம் இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட காரியத்தை முன்னின்று நடத்தி காட்டுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பாக நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். புதிய சிந்தனைகள் தோன்றும். செய்யக்கூடிய வேலையினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கடந்து போன சில பிரச்சனைகளை வேறொரு கோணத்தில் மாற்று வழியில் சரி செய்ய முயற்சி செய்வீர்கள். மங்களகரமான செயல்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய விருப்பங்கள் அதிகரிக்கும். பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக உங்களுடைய நடைமுறை அமையும். மாணவர்கள், கல்விக்காக முயற்சி செய்பவர்கள், மேற்கல்விக்காக தொடரக்கூடியவர்கள் கவனமாகவும் செயல்பட வேண்டிய நாள். ராசியினுடைய 6ஆம் வீட்டில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் என்பவர் கல்விக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர். ஆகவே புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ ஹைகிரீவர் பெருமானை வழிபட்டாலே போதும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். எண்ணியது நடக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஆர்வம் அதிகரிக்கும். எண்ணங்கள் கைகூடி வரும். மிக சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும்.
அலுவலக சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். நற்செய்திகள் கிடைக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். வேலையில் வேகம் எடுக்கக்கூடும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. புதன் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் பிரதோஷ தினமாக இருப்பதால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பகவானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை நிதானம் தேவை. கடந்து வந்த பாதைகளை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். தைரியமாக இருந்து சில வேலைகளை முடிப்பீர்கள். பிறருக்கு தூணாக இருந்து துணை புரிவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். நல்ல சிந்தனை உண்டாகலாம். லாபஸ்தானம் 11வது வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 8ஆம் வீட்டு அதிபதி ஆவார். 8ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபத்தில் வருகிறார். தெய்வீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான வேலைகள் கை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். எண்ணிய வேலைகள் துரிதமாக முடிப்பீர்கள். உடல் நலம் ஆரோக்கியத்துடன் இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்குக்கு ஏற்றாற்போல் நீங்கள் துரிதமாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்களில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் மிகுதியாகும். வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதால் நன்மைகள் பிறக்கும். தெய்வீக அனுகிரகம் உண்டு. நிம்மதி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. தூண்டுகை விநாயக பெருமானை வழிபடுங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது. பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று விநாயக பெருமானை வழிபடுங்கள். அனைத்தும் எல்லா செயல்களும் உங்களுக்கு சித்தியாக்கும். தசமஸ்தானமான 10ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மன தெளிவு ஏற்படும். சிந்தனையின் போக்கில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். எடுத்த காரியத்தை விவேகமாகவும் வேகமாகவும் முடிப்பீர்கள். நற்சிந்தனை உண்டாகும். நல்ல செயல்களில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், அவரோடு ஆட்சிநாதன் குரு பகவானும் சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் செயல்களில் சிந்தனைகள் சீராக இருக்கும். சுதந்திரமாக இருப்பீர்கள். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ கடாட்சம் உண்டு. குருவருளே திருவருள் என வழிபடுங்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு
6ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுங்கள். சூரிய பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினம் பிரதோஷ நாளாக இருப்பதால் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்க சிவபெருமானையும் நந்தியும் பெருமானையும் வழிபட்டாலே போதும். மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி நிறைந்த நாளாக அமையும். எண்ணிய வேலைகள் துரிதமாக நடக்கும். அணுகுமுறையில் பல சிறப்புகளை பெறுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உத்தியோகத்தில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். கௌரவ அதிகாரிகளோடு உங்களுக்கான பேச்சுக்கள் சீராகும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்களுடைய செயல்பாடுகள் மனதில் மகிழ்ச்சியை தரும். உற்சாகமாக இந்த நாளை தொடங்குவீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய உங்களுடைய செயல்களினுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். புதியதொரு விஷயங்களில் சிந்தித்து இருப்பதே அவசியம். மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்போடு ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வாக்குவாதங்கள் என்பது காணப்படாது. உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதான போக்கோடு அன்பாக பிறரை அனுசரித்து நடந்து கொண்டாலே போதும். வியாபார சூழ்நிலைகளை சகிப்புத்தன்மையோடு அணுக வேண்டும். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். மற்றவர்களோடு இணக்கமாக இருக்க முயற்சி செய்வதே அவசியம். வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சங்கடத்தை நீக்க இறை வழிபாடு, தியான முறைகள், முத்திரைகள், ஆசனங்கள் செய்வது, யோக நிலையில் அமர்ந்து பிரார்த்தனைகள் செய்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் மதிப்பு மரியாதை கூடும். ஆனந்தம் நிறைந்த நாள். இறை உணர்வு அதிகரிக்கும். தெய்வீக வழிபாட்டின் மூலம் நன்மைகளை அதிகம் பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அறிமுகம் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலையில் உயர்வு ஏற்படும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். அவசரம் கூடாது. பொறுமை நிதானமாக இருந்தால் இந்த நாளை கடந்து விட முடியும். பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ திருக்கடையூர் அபிராமி அன்னையினுடைய வழிபாடு மிக விசேஷம். தீர்க்க ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறுவதற்கு திருவோண நட்சத்திரக்காரர்களை அம்பிகை வழிபாடு சிறப்பு. பிரதோஷ தினம் மற்றும் திங்கட்கிழமையாக வருவதாலும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சந்திர பகவானுக்குண்டான நாளாக அமைவதாலும் இறை பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பிறருடைய ஆதரவு ஏற்படும். ஒத்துழைப்பு உண்டாகும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். மிக உன்னதமான நிலைக்கு வருவீர்கள். பிறரிடத்தில் அனுசரித்து சென்றாலே போதும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பிறருடைய ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். எண்ணிய காரியத்தை திறமையாக முடிப்பீர்கள்.
தெய்வீக அனுகிரகம் உண்டு. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது சில செலவுகள் ஏற்பட்டு நீங்கலாம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். எண்ணிய வேலைகள் திறம்பட முடிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்வதே நல்லது. சிலருடைய சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். எந்தவிதமான தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருங்கள். ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஆக உங்களுடைய எண்ணம் சீராக ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 108 முறை அல்லது 54 முறையோ 27 முறையோ பாராயணம் செய்தால் மனம் சார்ந்த சங்கடங்கள் மறையும். குபேர சம்பத்துகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க தினம்தோறும் இறை வழிபாடு செய்வதே விசேஷம். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மனதில் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் செயல்பட வேண்டும். பொறுமை நிதான போக்கு அவசியம். முதலீடுகள் மற்றும் கொள்முதல் சார்ந்த விஷயங்களில் பிறருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நெருக்கடிகள் உண்டாகலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். யாரிடத்திலும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். செலவுகளை சிக்கனப்படுத்துங்கள். தேவையற்ற வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று, ஓம் தும் துர்காயை நமக என்று ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு செய்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர பகவானுக்கான ஹோரை. அதே போல 7:30 முதல் 9 மணி வரை ராகு கால நேரம். இந்த நேரத்தில் அந்தந்த தெய்வத்திற்குண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது நன்மைகள் அதிகம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் பிறக்கும். பிறருடைய குண நலன்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். தாழ்வு மனப்பான்மை அற்ற நிலையில் இருப்பது அவசியம். எண்ணம் தெளிவு பெற தியானங்கள் செய்வது மிக விசேஷம். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். சிக்கனமாக இருப்பதே நல்லது. இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள், ராசியின் 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். தம்பதிகளிடையே அனுசரணையான போக்கு காணப்படும். மனதில் பட்டதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். கருணை உள்ளம் கொண்டவர்கள் மீனராசி அன்பர்கள். எப்பொழுதும் மீன்கள் எப்படி குளத்தில் தான் இருக்கும் இடத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான் நீங்கள் இருக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். கருணை உள்ளம் கொண்டவர்கள். பிறருக்காக இரக்கம் காட்டுவீர்கள். சாப்பிடக்கூடிய உணவில் நல்ல ருசி இருக்க வேண்டும். சுதந்திரமாக இருக்க வேண்டும். யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் உங்களுக்குள் ஆழ்ந்ததாகவே இருக்கும். பலமாக காணப்படும். பிறருடைய வார்த்தைகளை அவ்வளவு எளிதில் கேட்டுவிட மாட்டீர்கள். உங்கள் மனதில் தோன்றக்கூடியதை மட்டும்தான் செய்வீர்கள். இதுவே மீன ராசியினுடைய பொது பண்புகளாக இருக்கிறது. வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. புதிய துறை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். இணையம் தொடர்பான கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலைகள், கணினி பொறியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். மின்னணு சாதனங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். நன்மை நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. முருகப்பெருமானை வழிபடுவது மிக சிறப்பான ஒன்று. ஒற்றுமை அதிகரிக்கும், மேன்மை உண்டாக்கும். வலிமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். தம்பதிகளிடையே நல்ல சூழல் நிலவும், புரிதல் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை ஆர்வம் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். நல்லிணக்கம் இருக்கும். மனம் சந்தோஷமாக காணப்படும். பல புரிதல்கள் உண்டாக்கும். புது முயற்சிகள் கை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பிரதோஷ தினமாக இருப்பதால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். உக்ரம், வீரம், மகாவிஷ்ணு, ஜுவலந்தம், சர்வதோமுகம், நரசிம்ஹம், பீஷணம், பத்ரம், மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் என்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுபவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாகும். கடன் நீங்கும். இந்த பிறவி கடலில் இருந்து மீண்டு எழுவதற்கு தோணியாக வரக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணரை காக்கும் கடவுள். ஆக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாய நமஹா என்று 27 முறையோ அல்லது 108 முறையோ பாராயணம் செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். நன்மை நிறைந்த நாள். உங்களுக்கான வேலைகள் பற்றிய புரிதல் இருக்கும். நல்ல வாய்ப்பினை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாகவும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.